செய்திக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கலாம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு இந்த இருள் நிறைந்த உலகத்துல ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இந்த ஒளியை குறித்து அநேகருக்கு புரியல. இந்த ஒளி என்ன செய்து என்று சொல்லி அநேகருக்கு புரியல. அதனால நம்ம என்ன செய்வோம், சபைக்குள் வந்திருந்தாலும் வார்த்தைகளை என்ன கேட்டாலும் அதை கிரகிக்க முடியல. ஒரு கதா பிரசங்கம் போல கேட்டு போறது, ஏதோ டைம் பாஸ்டுக்காக கேட்டு போற அனுபவம் தான் அதிகமான மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனா அந்த ஒளியின் கிரியைகளை நீங்கள் சரியா அறியாவிட்டால், ஒளி என்ன கிரியை நம்மிடத்துல ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருப்பதை நீங்கள் உணராவிட்டால் ஆபத்து. நான் உலகத்துள் இருக்கையில் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். ஒளி. அப்ப சகல மனிதர்களும் இருட்டுக்குள்ளத்தான் இருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது சகல மனுகுலம் இருட்டுக்குள் இருக்கிறதை ஆண்டவர் பார்த்தார். இருட்டுக்குள் இருக்கிற மனுஷனுடைய வார்த்தைகள், செய்கைகள், செயல்பாடுகள் எல்லாமே அந்த இருட்டை குறித்தே இருக்கும். அவங்களுக்கு வெளிச்சத்தை குறித்து ஒன்றும் இருக்காது. ஆனபடி நீங்கள் இனியும் இருட்டில் இல்லாமபடி வெளிச்சத்திலே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, கைசலாம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. பிரசங்கத்தை உருவாக்கணும்னு சொன்னா உங்க ஜெபம் தான். அல்லேலூயா, கைசலாம். எங்க கையில ஒண்ணுமே கிடையாது, கர்த்தர் தான் பேச வேண்டும். ஆமே. அதுக்கு ஒரு அடை ஒண்ணும் காட்ட எங்க தெரியாது. இயேசு இப்ப பேச போறா, அப்படி செய்ய போறா, இப்படி செய்ய போறா, அது ஒன்றும் தெரியாது. நான் ஜெபிச்சுட்டு வருவேன், அவ்வளவுதான். காலமே கொஞ்ச நேரம் போராடுவேன், ஜெபிப்பேன், அதை வச்சு வண்டி ஓடும். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஜெபம் பண்ற நடிப்பொண்ணு நமக்கு இல்லை. கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டவர் பார்க்கும்போது மனுஷன் இருளில் இருக்கிறான். இருளில் இருக்கிற மனுஷனை விடுதலையாக்க வழி இல்லை. இருளில் இருக்கிற மனுஷனை விடுதலை ஆக்குறது என்பது அந்த நாள் இதே பிதாவாகிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே யூதர்களுக்கு கிரியை செய்து கொண்டிருந்தார். அந்த யூதனுக்கு கிரியைகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த யூதன் அதை அறியாம, அந்த வெளிச்சத்தை புரியாம நடந்ததுனாலதான் கர்த்தராகிய ஆண்டவர் நேரடியாக மனுஷ சாயலாக வந்து அவர்களை புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்கி எண்ணத்தில் பிதாவிடத்தில் இருக்கின்ற வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வெளிச்சம் கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த ஆத்மா தப்பும். அந்த வெளிச்சம் அந்த ஆத்மா கொடுக்காவிட்டால் அவன் கடைசி வரை இருளில் இருந்து செத்து போய் விடுவான். இருளில் இருந்து செத்து போனா அவன் மரணத்திலே முடிந்து அக்கினி தீப்படைகிறான். வெளிச்சம் அவனுக்குள் இருந்தா அவர் உயிரோடு எழுப்பி தன்னுடைய ஒரு ராஜ்யத்தை கொடுக்கணும். அதுக்குத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் வெளிச்சம் கண்டிருக்கிறீங்க, எத்தனை பேர் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சபையில வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சத்தை நீங்கள் அனுபவித்து பெற்றுக்கொண்டால் அந்த வெளிச்சம் உங்களை சரியான வழியிலே நடத்தும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் இந்த வசனம் உங்களுக்கு புரியாது. வெளிச்சம் இல்லாவிட்டால் இதை புரிந்து கொள்ள முடியாது. வெளிச்சம் என்பது அபிஷேகத்தை குறிக்குது. ஆனபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் வருஷம் சபையை நடத்தி விட்டு முடித்து விட்டு நீங்களும் ஒன்னும் அறியாம நானும் ஒன்னும் அறியாம செத்து போனோம்னு சொன்னா நம்ம எல்லாருமே நரகத்துக்கு போய்விடுவோம். அது இல்லாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் தந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒளி. அந்த ஆண்டவராகிய ஒளி இடத்துல இருள் பற்றி கொள்ள முடியல. அதே போல கிறிஸ்துவை அறிவினால ஒரு பிள்ளை ஒளியை பெற்றுக்கொண்டா அந்த பிள்ளையோட அந்த பிசாசு பற்றி கொள்ள முடியாது. இருள் என்பது மனுஷனுடைய சுபாவம். மாம்சத்தில் வருகின்ற கிரியைகள், மாம்சத்தில் வருகின்ற கிரியைகளும் சுபாவங்களும் ஒரு மனுஷனுக்குள் ஒட்டி இருக்கிறது. அந்த கிரியைகளை அதை ஒளியினால மாற்ற பார்க்கிறார். அந்த ஒளியினால கிரியைகளை மாற்றி உங்களை உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளி உங்களுக்குள்ள வரும்போது பேச்சல மாற்றம் இருக்கும், செயல மாற்றம் இருக்கும்,
நடத்தையில மாற்றம் இருக்கும், பார்வையில மாற்றம் இருக்கும், பிரார்த்தனையில மாற்றம் இருக்கும், எல்லாத்திலும் மாற்றம் இருக்கும். அப்பதான் அந்த ஒளிக்கு பயந்து நீங்க நடப்பீங்க. ஏன் நான் மீண்டும் சொல்லுறேன், ஏன்னு சொன்னா இந்த ஒளியை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், தொடையெல்லாம் கிடுங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அந்த ஒளியுடைய பிரசன்னத்தை, முகத்தை சரியா பார்க்கல. இந்த படைப்பை பார்த்தாவது பயந்திருக்க வேண்டும், இந்த படைப்பை பார்த்தாவது நடுங்கி இருக்க வேண்டும். அப்ப நம்ம சரியா அந்த ஒளியை குறித்து புரியாம இருக்கிறதுல பயம் இல்லை நமக்கு. அல்லேலூயா. அந்த ஒளியை பார்த்தாதான் அது எவ்வளவு பரிசுத்தம் விரும்புகிறது, எவ்வளவு நன்மைகளை விரும்புகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது, நான் எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது, இது எல்லாமே அந்த ஒளியை அறியாம இருக்கிறதுனால நம்ம செய்ய முடியல. அந்த ஒளியை கண்ட மனுஷனுக்கு மாத்திரம் தெரியும், இந்த ஒளி விரும்புகிறபடியே நம்ம நடக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் சபை. அல்லேலூயா. ஒளி விரும்பும்படி கொஞ்ச காலம் உங்க வீட்டுல ஒழுக்கம் இருக்குது. அப்பா விரும்பும்படி பிள்ளை நடக்கிறாங்க, அம்மா விரும்பும்படி பிள்ளைகள் நடக்கிறாங்க. யாரும் அந்த பூமியில் இருக்கின்ற ஒரு மனுஷன் விரும்பும்படி நம்ம நடக்கிறோம். ஒரு ஒழுங்கு முறை இருக்கிறது. பயம் அப்பனுக்கு அம்மைக்கும். அதை போலதான் ஆண்டவரை அறிகிற அறிவிலே ஒரு ஏஜிலே நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த ஒளிக்கு மிகவும் பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நமக்கு நேரம் போயிட்டு சீக்கிரமா போய்விடும். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. லூக்கா சுவிசேஷம் 1:78 சொல்ல பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்தவளுக்கு வெளிச்சம் தரவும். அல்லேலூயா. ஒரு அந்தகாரம் என்ன செய்ததாம்? பூமியை மூடி இருந்தது அந்தகாரம். அப்படின்னு சொன்னா தேவனுடைய அறிவில்லாமல் ஜனத்தை சத்துரு மடக்கி வைத்த காலம், அந்தகாரத்தின் இருள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னே அந்த இருள் அதிகமாய் மனுஷன் என்ன செய்தான்? பிடித்து அடக்கி ஆளுகை செய்து கொண்டு வந்தது. அந்த இருள் நினைத்தது சகல மனிதர்களையும் அழிக்க வேண்டும், சகல மனிதர்களையும் எரிநரகத்துக்கு தள்ள வேண்டும், சகல மனிதர்களையும் பாதாளத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இருள் போர் செய்து கொண்டிருந்தது. அது மனுஷனுக்கு தெரியல. அவர் ஆண்டவரோ மனுஷகுமாரனோ என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், என் பிள்ளைகள் அழிவுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த இருளிலிருந்து உங்களை மீட்பதற்குத்தான் ஒரு பிள்ளையாக, ஒரு மனுஷனாக அவதாரம் எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிள்ளையாக அவதாரம் எடுத்து பிதா அப்படின்னா தேவனுடைய சுபாவங்களை பூமிக்குள்ளே உட்படுத்த வேண்டும். மனுஷனுக்கு தேவனுடைய சுபாவங்களை உட்படுத்தி கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க 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 அந்த ஒளி ஒவ்வொரு நாளும் உங்க சுபாவங்களை இருட்டிலிருந்து மாற்றி தரும். அல்லேலூயா. இருளில் இருக்கின்ற சுபாவம், இருளில் பேசுகின்ற கிரியைகள், ஒளித்து மறைவிடத்தில் செய்கிற எல்லா பாவத்தையும் இந்த ஒளி உங்க மேல பற்றி கொண்டதுனால அது கிளியரன்ஸ் பண்ண தொடங்கிவிடும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அது உங்களை கிளியர் செய்யாம யாருமே உங்களை பினிஷ் பண்ணி எடுக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுக பாருங்க, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்த உங்களுக்கு அல்லேலூயா வெளிச்சம் தரவும். சிலருக்கு வெளிச்சம் வந்திருக்குது, சிலருக்கு இன்னும் வெளிச்சம் வரல. சில பிள்ளைகள் சபையில வந்தாலும் அந்த வெளிச்சத்தை ஆராய்வதில்லை, அந்த வெளிச்சத்தை கவனிப்பதில்லை. இந்த மலட்டு மிருகத்தை போல, பிரசவிக்காத மிருகத்தை போல தாகம் இல்ல, ஆக்டிவிட்டி இல்ல, கவனம் இல்ல, ஒரு சிந்தையும் இல்லாம இந்த வெளிச்சத்தோடு இடைபடாம இருந்து சப்பானிய போற அனுபவத்தை விட்டுவிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்குள் வெளிச்சம் வராவிட்டால் என்னை மீட்டெடுக்க முடியாது. உங்களுக்குள் வெளிச்சம் வராவிட்டால் தேவனால் உங்களை மீட்டெடுக்க முடியாது, யாரையும் மீட்டெடுக்க முடியாது. ஒரு மனுஷனையோ மனுஷியை மீட்டெடுப்பது என்பது தேவன் தருகிற ஒளியின் முகாந்தரம். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த ஒளிதான் உங்களை மீட்டெடுக்கிறது. வேற எந்த வழியிலும் உங்களை மீட்டெடுக்க முடியாது. உங்க கிரியைகள் பரிசுத்தமாகவும் உங்க கிரியைகள் நேச்சுராலிட்டியும் உங்க கிரியை உண்மை உள்ளதா இருக்கும் போது அந்த ஒளிக்கு மிகுந்த சந்தோஷம். உங்க கிரியைகள் சரியில்லாம, உங்க கிரியைகள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் போது
அந்த ஒளிக்கு பகையா நம்ம இருக்கிறோம். பகை. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எத்தனை குடும்பங்கள் விழுந்து கிடக்குதுங்க நம்ம சபையில. எத்தனை குடும்ப வெளிச்சத்தில் வர முடியாம இருக்க காரியம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஏற்றபடி ஒரு சுவிசேஷம் பேச எங்களால முடியலங்க. அல்லேலூயா. அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். இந்த வருஷம் 4 வீடு கிடைக்கும், அது பேச எங்களை அனுமதிக்கவில்லை. அப்படியே நாங்கள் சபிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நாங்கள் பேசுறது வருங்காலத்துக்குரியது, அது பரலோகத்துக்குரியதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பரலோகத்துக்குரியதை பேசும்போது அந்த எனர்ஜியை பெற்றுக்கொள்ள விசுவாசிகள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்த விசுவாசிகள் அந்த எனர்ஜியை பெற்றுக்கொள்ள அவசியம் இல்லாவிட்டு அந்த ஒளி விட்டு போய்விடும் நம்ம சபையை விட்டு. அல்லேலூயா. எல்லாரையும் விட்டு போகாது, அது அடைகிறவங்களுக்கு கொடுக்கும், அடையாத்தவங்களை விட்டு போய்விடும். அது விடாதபடி அந்த ஒளி இடத்தில் தேவ பிள்ளைகள் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஒளி இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள பார்க்க வேண்டும், நாளைக்கு என்று சொல்லி விடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஒளியை என்னிடத்தில் தர வேண்டும். ஏன்னா தாகமா இருக்க அத்தனை பேருக்கு அவர் அந்த ஒளியை கொடுக்க வல்லவர். தாகமா இருக்க யார் கேட்டாலும் அந்த ஒளி விடாது, அவங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டால் அந்த ஒளி நிச்சயமாய் கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இனி எத்தனை ஆண்டு தான் வாழ போறோம்? எத்தனை ஆண்டு தான் ஜீவிக்க போறீங்க? நீங்க நானும் சம்பவங்கள் கொடூரமாய் நடந்து கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் கொடூரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தேயு 24 சொல்லப்பட்டது, யுத்தங்கள் வரும், பயப்பட வேண்டாம், உடனே முடிவு வராது. உண்மைதான். ஆனாலும் இப்ப உள்ள யுத்தம் அப்படிப்பட்ட யுத்தம் அல்ல, மெயின் ராஜ்யத்துடைய ராஜ்யமாக யுத்தம். அல்லேலூயா. இது ஆபத்தான யுத்தம். இது 3ஆம் உலக போர் வரை போகலாம். போன எத்தனை நாள் தான் இருக்கு? நம்ம சம்பாதித்தது கொண்டு போக முடியுமா? நமக்கு என்ன கொண்டு போக இருக்குது? ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஆனபடி தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவது, ஒளியின் பிள்ளைகளாய் மாறுவது கர்த்தர் நாட்களை தந்திருக்கிறார். நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த அப்படின்னு சொன்ன கிராமங்கள், தேசங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டுகளையும் ஆண்டவரை அறிய விடாமல், ஆண்டவரை வெளிப்பட விடாமல் இருளானது மனிதனை அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அதான் மரண இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அவர்கள் தேவனை பற்றி அறிவோ ஒரு அறிவும் இல்லாமல் இருந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு ஒவ்வொரு இடங்களிலும் வெளிப்பட்டு முதலாக எருசலேமை சுற்றி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் நியமிக்கப்பட்ட வெளிச்சத்தை சிலருக்கு கொடுக்கும்படியாய் அவர் பல இடங்களில் சுவிசேஷம் மூலம் ஜனத்தை அழைத்து அற்புதங்களை காண வைத்து, அதிசயங்களை காண வைத்து, அந்த திருத்துவ தெய்வத்தை அவர்களுக்கு முன்னே சிலருக்கு 1000 பேர் கூடினாலும் 5000 பேர் கூடினாலும் சிலருக்கு மாத்திரம் அந்த திருத்துவம் வெளிப்பட்டது. அந்த திருத்துவம் சிலருக்கு வெளிப்பட்டது போல நீங்கள் எத்தனை பேர் கூடினாலும் இந்த தெய்வீக தன்மை சிலருக்கு வெளிப்படும். அவர்கள் அந்த வெளிச்சத்தை கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அவரை சிந்திக்கவும் ஜனங்கள் பார்ப்பதற்கும் தான் மிரக்கலை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதிசயங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்தது அந்த ஜனங்கள் அவரை உன்னி பார்ப்பதற்காக, உன்னி கவனிப்பதற்காக. அந்த வெளிச்சம் தான் லாசருடைய கல்லறையில இறங்கினது. லாசர் உயிரோடு வந்தான் என்று பார்த்துக் கொள்ள முடியும். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிட்டு நாரும் என்று சொன்ன இடத்திலே கர்த்தர் வார்த்தை சொன்ன உடனே அந்த ஆவியானவர் புறப்பட்டு சென்று மரித்திருந்த அவர் மனுஷனுடைய சரீரத்தை மீட்டு கொண்டு வந்த தெய்வீக வல்லமைதான் அந்த ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளி ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரே மார்க்கத்தில் தான் வருமே தவிர வேற மார்க்கம் இல்லை. அந்த ஒளியை கொண்டு வருவதற்கு ஒரு அப்போஸ்தல மார்க்கத்தை கர்த்தர் தந்தார். அது பாடுள்ள மார்க்கம், கஷ்டமுள்ள மார்க்கம், சிலுவை சுமக்கிற மார்க்கம், இடுக்கமான வாசல் வழியே போற பிள்ளைகளுக்கு, வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்க மார்க்கம் தான் ஆண்டவராய் இயேசு காண்பித்த மார்க்கம். அந்த மார்க்கத்தில் வருகிற எவரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு கர்த்தர் இன்று கொடுக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. நாம் இருளில் இருந்தவங்க தானே, நம்ம வெளிச்சத்தில் இருந்தோம். நாம் இருளில் தானே இருந்தோம். இன்னைக்கு இந்த இருளிலிருந்து தப்பி வருவதற்கு எத்தனையோ வசனங்களை பேசுறோம். இந்த இருளிலிருந்து தப்பி வருவதற்கு
என்னெல்லாமோ பிரயாசப்படுகிறோம். என்ன செய்தாலும் அந்த இருளில் இருந்து யாரும் வெளிச்சத்தில் வருகிற அளவில் இல்லை. அந்த இருளத்தான் பிடிக்குது, சந்தோஷமா இருக்குது. ஏன் உலகம் அப்படி உங்களை கொண்டு போயிடுச்சு. உலகம் அழிவுக்கு நேராக கொண்டு போயிடுச்சு. மரண படுக்கையில் என்ன செய்ய போறீங்க? ஒரு மரண படுக்கையில பிசாசோட சாகணும், வெளிச்சத்தோடு சாக மாட்டீங்களே. வெளிச்சத்தோட செத்தாதானே உங்களுக்கு உயிர்த்தலாம் முடியும். வெளிச்சத்தோடு மரித்தாதானே உயிர்த்தெழுந்து போக முடியும். அவன் இருளில மரித்தால் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவீங்க. அதிலிருந்து தப்போதுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, அன்றைக்கு எருசலேம் இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது போல இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் அந்த இருளுக்குள்ள போகக்கூடாது. அந்த இருளுக்குள்ள யாரும் போகக்கூடாது. அந்த வெளிச்சம் வந்தாச்சுன்னு உங்க சுபாவம் மாறிடும். அந்த வெளிச்சம் அந்த கிரியைகள் மாறிடும். அந்த வெளிச்சம் அந்த ஆராதனைக்குள்ள ஒரு மகிமை வேற, அந்த வெளிச்சம் அந்த பாடலுக்குள்ள மகிமை வேற, அந்த வெளிச்சம் அந்த வசனத்துக்குள்ள மகிமை வேற. அந்த வெளிச்சம் வந்தால் உங்களுடைய சரீரத்தில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண பரிசுத்த ஆவியான உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதான் சபை. நீங்கள் அந்த வெளிச்சத்தோடு வாழணும். அப்ப எல்லா இடமும் இருள் என்ன செய்கிறது? பிசாசு என்ன செய்யறான்னு சொன்னா, வெளிச்சத்துல பிள்ளைகளை விடக்கூடாது. இருள் முட்டுப்படி பிடிக்குது சபையோடு. இருள் போராடுகிறது. துக்கத்தை கொடுத்து, வேதனை கொடுத்து, பாரத்தை கொடுத்து, கண்ணீரை கொடுத்து, சஞ்சலத்தை கொடுத்து, தவிப்பை கொடுத்து, இந்த இருள் என்ன செய்கிறதாம்? அந்த ஒளியை உள்ள வரவிடாதபடி பிசாசு போராடுறது. அதுதான் இருட்டு. அல்லேலூயா. இனி நான் யாரையும் பேர் சொல்லி ஒன்னும் சொல்ல போறது கிடையாது. அல்லேலூயா. சொன்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும், பாடம் இருக்கும். நீங்க இருட்டில் இருந்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சத்துல வர வேண்டும் என்று சொன்னால் திட்ட வேண்டியது இருக்கும். பிள்ளைகள் தவறு பண்ண அப்பா அடிப்பார். பிள்ளைகள் தவறு பண்ண அம்மா அடிப்பாங்க. பிள்ளைகள் சோப்பு போட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தானே? சரியா? யார போட்டு கொடுப்பாங்களா? இல்ல இல்ல. அப்ப இருளில் இருக்கிற பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்று சொன்ன திட்ட வேண்டியது இருக்கும், அடிக்க வேண்டியது இருக்கும். அப்படித்தான் வெளிச்சத்துல கொண்டு வர முடியுமே தவிர சோப்பு போட்டு கொண்டு வர முடியாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நான் உங்களை கருதுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மத்தேயு 4:15 சொல்ல பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினது நிறைவேறிச்சு என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கலிலேயாவுக்கு போனா, யோர்தானுக்கு போனா, கடற்கரையில போனா, இன்னும் சமாரியா போனா, பல பல இடங்களில் ஆண்டவராகிய இயேசு சஞ்சரித்தார். யோவானுடைய சிறையிருப்பு மரணத்துக்கு பின்பாக பெத்லகேமில் இருந்து வெளியே வந்து இப்படி பாவம் நிறைந்த இடத்துல எல்லாம் இயேசு சஞ்சரித்தார். சஞ்சரித்து இயேசு சுவிசேஷம் பேசினார். இயேசு சுவிசேஷம் பேசினாலும் எல்லா வீட்டிலும் வெளிச்சம் வந்ததா? வரல. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ண அத்தனை சீஷர்களுக்கும் வெளிச்சம் வந்தது. அவரை ஏற்றுக்கொண்ட மரியாள் வீட்டுக்கு வெளிச்சம் வந்தது. அவரை ஏற்றுக்கொண்ட சகையின் வீட்டில் வெளிச்சம் வந்தது. அவரை ஏற்றுக்கொண்ட பெருமாடு சபைக்கு வெளிச்சம் வந்தது. யாரெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணினாங்களோ அவர்களுக்கு மாத்திரம் வெளிச்சம் வந்தது தவிர மற்றவங்கள்ட்ட வெளிச்சம் வரல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள கிரியை செய்வதாக, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள அற்புதம் செய்வதாக, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள அடையாளங்களை செய்வதாக, அந்த வெளிச்சம் பலத்த வல்லமைகளை செய்வதாக, அந்த வெளிச்சம் பலத்த கிரியைகளை செய்வதாக. சந்தனதரகா பாபா ஷதரகா பாபா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கை சோர்ந்து கொண்டு இருக்குது, யாருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு கை சோர்ந்து கொண்டு இருக்குது. ஆமென். உங்களுக்கா? அல்லேலூயா. இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவதற்கு கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். வெளிச்சத்தை சரியாய் பிடித்த உங்க வியாதிகளை நீங்களே குணமாக்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வெளிச்சம் என்பது அறிவு, வெளிச்சம் என்பது ஞானம், வெளிச்சம் என்பது பகுத்தறிவு, வெளிச்சம் என்பது தேவனை அறிகிற அறிவினாலே இயேசுவோட நடக்கிறதான அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கும்போது இருள் தொட முடியாது. யோவான் சொல்லுகிறான், இருள் தொட முடியாது. அவருடைய பிரகாசத்துல இருள் வர முடியாது. உங்களுக்குள்ளும் இருள் வராதபடி தேவ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா.
அப்ப ஏசாயா காலத்துல இருள் மூடிதான் கடந்தது. பழைய பாடல அந்த ஏசாயாவை சொல்லுகிறாரு பாவிகள் பாவிகள் என்று சொன்னா, ஆண்டவராய் இயேசு ஒரு அக்கினியை அவருடைய வாயில வச்சு கொடுத்தார். நாவில வைத்தவுடன் அவருக்கு புரிந்து விட்டது நான் பாவி என்று சொல்லி. அதமான அவருடைய பரிசுத்த அக்கினி இறங்கும் போது அவனுக்கு புரிந்து விட்டது நானும் பாவிதான் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அடுத்து அவர்ட்ட ஆண்டவர் கேட்டார், யார் என் காரியத்துக்கு போவா? பாவத்தில் இருந்த மனுஷன், பாவம் தீர்ந்த மனுஷன் அக்கினி தொட்ட போது அவனுக்குள் பாவத்தை உணர்ந்தவன் சொல்லுறான், நான் உம்முடைய வேலைக்கு போறேன். அல்லேலூயா. போகும்போது ஆண்டவர்ட்ட கேட்கிறா, இது எப்படி சீர்திருத்தம் உண்டாகும்? எருசலேம் கைவிட்டு போச்சே, எருசலேம் முழுவதும் இருளாச்சே, யாக்கோபின் பிள்ளைகள் 12 கோத்திரம் முழுவதும் இருளாச்சே என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி கேட்டது. அல்லேலூயா. அதுக்கு பதில் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, ஏசாயா 9ல நான் வருவேன் பூமியில். அல்லேலூயா, நான் வருவேன் பூமியில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் பூமியில என் பிள்ளைகளுக்கு ஒரு ஊழியக்காரன் செய்ய முடியாத கிரியைகளை செய்து நான் அவர்களை வெளிச்சத்தில் நடத்துவேன், பின்பு அவருடைய இருள்களை நானே நீக்குவேன். ஆண்டவராய் இயேசு கொடுத்த அந்த வார்த்தையுடைய ஒரு அர்த்தத்தை நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப இருள் என்ன செய்யணும் சொன்னா, அந்த உலகத்திலே உங்களை வெளிச்சத்திலே விடாதபடி, சபைக்கு போ வெளிச்சத்திலே போக கூடாது. சபைக்கு போவா வெளிச்சத்திலே போகாத, சபைக்கு போ ஜெபிக்காத, சபைக்கு போ ஆராதிக்காத, சபைக்கு போ துதிக்காத, சபைக்கு போ இயேசுவை ஃபாலோ பண்ணாத. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஃபாலோ பண்ணா வெளிச்சம் வரும். அப்ப இயேசுவை நீ ஃபாலோ பண்ண சபைக்கு போவா, அவ்வளவுதான். நீ ஒரு காலம் ஒன்று கற்றுக்கொள்ள முடியாது. சபைக்கு வருகிறது வெளிச்சம், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஒரு விசுவாசி அடுத்த ஸ்டெப்புக்கு வளருவதற்கு வெளிச்சம் வேணும். ஒரு விசுவாசி முன்னேறதுக்கு வெளிச்சம் வேணும். ஒரு நோயிலிருந்து முன்னேறதுக்கு வெளிச்சம் வேணும். ஒரு பிரச்சனையிலிருந்து முன்னேற வெளிச்சம் வேணும். ஒரு பாடுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் போதுமான வெளிச்சம் வேணும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா அவங்களால வளர முடியாது. அந்த வெளிச்சம் தான் அவங்கள சரியான பாதையில கொண்டு போறது. இந்த நாள் உங்கள் மேல் இருக்கின்ற ஈரல்களை கர்த்தர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. ஈரலில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் வெளிச்சத்தை காணல, எல்லாரும் வெளிச்சத்தை அறியல. நம்ம கிராமத்துல அநேக வீடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வீட்டுல ஒரு ஆளுக்கிட்ட தான் வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தணும், அந்த வெளிச்சத்தை ரிலீஸ் பண்ணணும், அந்த சத்திய வசனத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். யாரும் விளக்கை கொளுத்தி மரக்கால வச்சு மூட மாட்டாங்க. அது 4 பேருக்கு பிரகாசமாக வேண்டும் என்று சொல்லி, எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மேலத்தான் வைப்பாங்க. அந்த பிரகாசம் என்ன செய்யுமா? அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் நிரப்பிக் கொள்ளும். அப்ப அதை போல உங்களுக்குள்ளே சிலருக்குள்ளே தேவன் தந்திருக்கின்ற பரிசுத்த ஆவியை மற்றொரு பேச வேண்டும். அநேக கத்தோலிக்க சபைகள், சிஎஸ் சபைகள், ஹிந்து மக்கள், இப்படி இருக்கின்ற அநேக மக்கள், பிரெண்ட்ஸுகள், போறவன் வருகிறவன் எல்லாருக்கும் அந்த வெளிச்சத்தை பற்றி பேச வேண்டும். அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீங்க என்று சொல்லி சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற தேவ சபை, வெளிச்சம் கொண்ட பிள்ளைகள் அதில் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் அந்த வெளிச்சம் கிரியை செய்யும். அப்பதான் அந்த வெளிச்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த வெளிச்சம் போதுமான காரியங்களை மீண்டும் மீண்டும் கற்றுக் கொடுக்கும். அதனால நீங்கள் இருளிலிருந்து செம்மையான வெளிச்சத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். எப்படி ஆனாலும் 75 வயசுல காற்று போகும். அல்லேலூயா. சம்டைம் 75 வயசு கூடனா காற்று போகும், பெய்தான் ஆகணும். அன்னைக்கு ஒரு அடவு நடக்காதங்க. பெட்டிக்குள்ள ஆளை வச்சுட்டு எந்த பாஸ்டர் வந்து என்ன கள்ள வசனம் பேச நடக்காது. செத்ததான். அதுக்கு முன்ன உயிரடைப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் இல்லாம யாரும் தப்ப முடியாது. அந்த வெளிச்சம் இல்லாமல் பரலோகத்தின் தேவனை பார்க்க முடியாது. அந்த வெளிச்சம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அந்த வெளிச்சம் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. அங்க அந்த வெளிச்சம் மயக்க மருந்து பாட்டில் ஒண்ணு நிக்காது. அந்த வெளிச்சம் மயக்க மருந்து தீர்க்கதரிசனம் ஒண்ணு நிக்காது. அந்த வெளிச்சம் சரியா பெற்றுக்கொள்ளவங்களுக்கு மாத்திரம் தான் சத்தியம் தெரியுமே தவிர வேற ஒண்ணுல நிலைநிற்க முடியாது என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லு. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை இருளாக்கினாங்க ரோமன் கத்தோலிக்கர். ஸ்டெப் அடுத்து வந்த எல்லா மனுஷர்களும் இருளாக்கி விட்டாங்க. இன்னைக்கு உலக எந்த சபையாலும் இருளாக்கும், கைதட்டுவதற்கும் ஆரவாரம் இருக்கும், ஏதோ ஒரு சம்பிரதாயம் இருக்கும். ஆனா உபவாசமாவங்க 2-3 வயசானவங்க மாத்திரம் தான் காணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சாயங்காலம் ஆன ஒரு கூட்டத்துக்கு ஒரு 25 பேர் அப்படியே வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு கள்ள ஆக்டிங் தானே, எல்லாரும் ஓடும் போல ஓடுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் எங்க ஓடுறாங்க, போய் இருக்காங்க, கேட்கிறாங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இதனால உனக்கு என்ன வெளிச்சம் வந்திருக்கிறது, என்ன விடுதலை வந்திருக்கிறது? பரலோகத்தை பற்றி ஒரு அறிவும் கிடையாது, பாஸ்டர்ஸும் கிடையாது, நமக்கும் கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அறிவும் கிடையாது. ஏன் அறிவில்லை? வெளிச்சம் போதுமா இல்லை? இதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுறா, அந்த வெளிச்சத்தினால் அந்த மாத்திரம் அவங்களை பரிசுத்தப்படுத்த முடியும், இல்லாம யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுறார். ஹல்லேலூயா. அப்ப மரண இருளின் திசையில் சொன்ன என்ன? மரணம் என்பது ஆத்மீக மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஒரு ஏஜ் உண்டு. அந்த ஏஜில வெளிச்சத்தை புரிந்து, வெளிச்சத்தின் கிரியை செய்து, வெளிச்சத்திலே நடந்து, வெளிச்சத்துக்குரிய எல்லாவித ஆக்டிவிட்டி நமக்குள்ள இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மரணம் சம்பவிக்கும். மரணம் சம்பவித்த என்ன? நரகத்தேகம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மரணம் என்பது நரகத்தேகம் சொல்லுகிறது. பின் அங்கிருந்து திருப்பி ஒன்னும் வர முடியாது, ஒரு காலம் வர முடியாது, அதோட முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. 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 அடக்கம் என்ன அன்னத்தோட முடிஞ்சிடுச்சு. நேரே ஆக்கினை தீர்ப்பு என்னும் பாதாளத்துல பெய்யாச்சுன்னு சொன்னா, இனி யுக யுகமாக பரலோகம் இருக்கும் போல யுக யுகமா அங்கிருந்து வர முடியாது. அதனால சொல்லுறது, நீங்கள் யாரும் அங்க போக கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? அங்க போக கூடாதுன்னு ஆண்டவர் அதுக்குத்தான் தேடி வந்தார்.